கத்த நல்லவர். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் பானபாத்திரக்காரன் ஒருத்தர் வராரு. இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி? பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோசேப்பு எவ்வளோ யோசிச்சிருப்பார், ஃபீல் பண்ணியிருப்பார். யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம இன்றைக்கி ஒரு நன்மை செஞ்சோம், நம்மளை மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் எந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தானோ அதே பானபாத்திரக்காரன் தான் யோசேப்பை நினைத்தான். இந்த நினைவு தான் யோசேப்பை அரியணையில் உட்கார வச்சது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கிற நிறைய பேர் நம்மளை நினைக்காமல் இருக்கலாம், நம்மளை மறந்துருக்கலாம். ஆனால் நம்மளையே ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கிறார். யாருன்னா எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை நினைக்கிறாரு அப்படின்ற நினைவு நமக்குள்ளே வரும்போது தான் நாம் நமக்கான அரியணையில் உட்கார முடியும். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் பானபாத்திரக்காரன் ஒருத்தர் வராரு. இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி? பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. யோசேப்பு எவ்வளோ யோசிச்சிருப்பார், ஃபீல் பண்ணியிருப்பார். யோசிச்சு பாருங்கள். ஐயோ, நம்ம இன்றைக்கி ஒரு நன்மை செஞ்சோம், நம்மளை மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் எந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தானோ அதே பானபாத்திரக்காரன் தான் யோசேப்பை நினைத்தான். இந்த நினைவு தான் யோசேப்பை அரியணையில் உட்கார வச்சது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கிற நிறைய பேர் நம்மளை நினைக்காமல் இருக்கலாம், நம்மளை மறந்துருக்கலாம். ஆனால் நம்மளையே ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கிறார். யாருன்னா எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை நினைக்கிறாரு அப்படின்ற நினைவு நமக்குள்ளே வரும்போது தான் நாம் நமக்கான அரியணையில் உட்கார முடியும். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர்.